உங்கள் எல்லாருக்கும் ஒரு கண்டென்ட் ஒன்று வேணும், தம்ப்நெயில் ஒன்று வேணும், ஒருத்தரை பற்றி அந்த டைமில் ட்ரெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, பிரேம்ஜி ஏன் வெள்ளை செருப்பு போட்டார், பிரேம்ஜி ஏன் வந்துட்டு இத்தனை வருஷமாக லவ் பண்ணது சொல்லலை, அதுக்கப்புறம் வந்து பிரேம்ஜியோட ஒய்ஃப் பேர் இந்து அப்படின்னா வந்து வி வேர் இன் அ ப்ராசஸ் லைக் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது பண்ணி ஸ்டே பேக் பண்ணுற ஒரு பிளானில் இருக்கலாமான்றதுல அவங்க ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று கொடுப்பாங்க. இப்போ லைக் டோட்டலி ப்ரோ. அவங்க வந்தாங்கன்னா என்னடி பண்ணுற, இப்போ என்ன பண்ணுற, இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லை, காலியாக இருந்தால் இப்போ இருக்கும். அப்படி பார்த்தா பவதா அவங்க பாடினது வந்து கேட்டுட்டு we were totally upset. அவரை நான் பொறுத்த வரைக்கும் அவர் மேலே இருக்க மரியாதை இருக்குது, அவர்கிட்ட மாமான்ற மரியாதை இருக்குது. பட் ஐ டோன்ட் சவுண்ட் ஆர் ஐ டோன்ட் பி ஆர்டிஃபிஷியல் இன் ஃப்ரண்ட். சத்தம் போட்டு சிரித்தோன்னா மேலே ஒரு சின்ன பால்கனி ஒன்று இருக்கும் வீட்டு உள்ள, அங்கே வந்து நின்றுட்டு ஒரே ஒரு சத்தம் மட்டும் கேட்கும், ஏய் அதுதான். எல்லாரும் போய் சக்கு சக்கு சக்குன்னு எல்லாரும் ஒரு தூண் பின்னாடி போய் ஓடி பண்ணி அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது லேட்டாக நடக்கலாம், சீக்கிரமாக நடக்கலாம். தேர் குட் பி எனி ஹிடன் ரீசன் பிஹைண்ட். அண்ட் அதை நீங்கள் வந்து நோண்டி ஒரு குரங்கு வந்து புண்ணை பெருசாக்கி அதை பேடாக வந்து அதை கொண்டு வந்து ஏன் எதுக்கு. ஓகே. அண்ட் பவதாரணி மேம், ஆப்வியஸ்லி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. அவங்க டெத் ஆன டைமில் ஒரு மாதிரி பயங்கரமாக அழுது பிரேக் ஆகிட்டு தெரியும், எங்களுக்குமே பெரிய லாஸாக தான் இருந்துச்சு. பட் உங்களுக்கு அந்த டைமில் அது எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட், அப்படி அந்த திடீர்னு அவங்களுக்கு அந்த கேன்சர் 4th இதில் இருந்தது அப்படின்றதுலாம் ஃபேமிலியில் எப்படி இருந்துச்சு? சடனாக அப்படி ஒரு நியூஸ் எப்படி இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்களேன். அதுதான் நானும் சொல்கிறேன், ஹார்ட் பிரேக்கிங் தான் அது. பட் எங்களுக்கே ஏற்றுக்க முடியல வெளில யூ வரதுக்கு. கான்ட் எக்ஸ்பிரஸ் தட்டுங்க. அதாவது இப்போ யூ கேன் நெவர் எக்ஸ்பிரஸ் தட். நான் இதை எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து நான் ஊர்லேருந்து திரும்ப இங்கே வரும்போது, ஐ மீன் லைக் நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது தான் எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னது, இந்த மாதிரி பவதாக்கு இந்த மாதிரி இருக்குன்னு. ஐ சே லைக் எப்போவுமே ஏன் இப்படி சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஷீ இஸ் கோ த்ரூயிங் திஸ் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு ப்ரீவியஸாக கொலுவில் நான் அவங்கள பார்த்தேன், லாஸ்ட் கொலுவில் பார்க்கும்போது ரொம்ப பியூனியாக இருந்தாங்க, ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்க. நான் அப்போ கேட்டேன், அந்த மாதிரி ஏன் நீ என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்கீங்க, என்னாச்சு, உடம்பு சரியாக சாப்பிட்றது இல்லையா அப்படின்னா, ஷீ இஸ் ஆன் டயட் அண்ட் தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக பேசிட்டு இருந்தோம், நார்மலாக. இது சொன்னதுலேருந்தே பயங்கர ஷாக்கு. அண்டு 4th ஸ்டேஜ்னு சொன்னபோது வி குடன் என்ன பண்ணுறது என்னன்றதுலாம் தெரியல. பட் எங்கள் அம்மா சைடில் எங்கள் அம்மாவோட அவங்களோட அங்கிள் கூட வந்து ஹீ ஓன்ஸ் அ கேன்சர் ஹாஸ்பிட்டல். ஸோ அவர்கிட்டையும் வந்து நீங்கள் வி வேர் இன் அ ப்ராசஸ் லைக் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது பண்ணி ஸ்டே பேக் பண்ணுற ஒரு பிளானில் இருக்கலாமான்றதுல ஜஸ்ட் அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதை பண்ணிருக்கும்போது அவங்க ஒரு கிளியர் பிக்சர் ஒன்று கொடுத்தாங்க. அண்ட் வி ஃபீல் லைக் டோட்டலி ப்ரோக்கன். யாருமே அதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அவங்க இல்லாததுக்கு அப்புறமா அந்த ஏஐயில் அவங்க வாய்ஸ் கேட்குறது எங்களுக்கே ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அது இட்ஸ் டூ ஹாண்டிங் ஆக்சுவலி. அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி வீட்டில் ஒருத்தவங்க வந்து நடமாடிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு, நீ என்ன இப்படி பண்ண, நீ என்ன இப்படி சொல்கிற, இந்த மாதிரி கேட்குற ஒரு டைப்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லைன்ற போது அது இட்ஸ் யூ கேனாட் ஃபில் ஹர் ஸ்பேஸ். அண்ட் நிறையா நேரங்களில் வந்து அவங்க கூட நெருக்கமாக பழகின நிறைய பேர் இருப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்தாங்கன்னா என்னடி பண்ணுற, இப்போ என்ன பண்ணுற, இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லை, காலியாக இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி. ஃபைன். ஒரு மியூசிக்கில் வர அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ அந்த இல்லாமல் போன பாடகர்களோட வாய்ஸை ஏஐ டெக்னாலஜியில் கொண்டு வருது. 2 ஒப்பீனியன் இருக்குது. ஒன்று வந்து அட்லாஸ்ட் டெக்னாலஜி வழியாக தான் அவங்க வாய்ஸை கேட்க முடியுது அப்படின்னு. இன்னொன்று அவங்க சோலை ரெஸ்ட் எடுக்க விடுங்க, தயவு செஞ்சு அதை டெக்னாலஜியில் கொண்டு வந்து திரும்ப இந்த மாதிரி பண்ணாதீங்க, அவங்க இல்லைன்னா அவங்க இல்லை அவ்வளோதான். நீங்கள் இதில் எந்த பக்கம் ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? அவங்கள திரும்ப ரீக்ரியேட் பண்ணலன்னா தப்பு இருக்குது. அப்படி பார்க்க போனால் அவங்க பாடின எந்த பாட்டுமே கேட்கக்கூடாது. கேட்கும் போது அவங்கள பற்றி நினைப்போம், சோலை மறுபடியும் தூண்டி விடுவோம்.
நம்ம பிடிச்சிருக்குல்ல. பட் என்ன இருந்தாலும் இன்னொருத்தரை பாடினது தானே நீங்கள் இப்போது இவங்க வாய்ஸ் வச்சு ரீக்ரியேட் பண்ணுறீங்க, அவங்க பாடின ஃபீல் இல்லை, நீங்கள் அவங்க வாய்ஸையே கெடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியும் கமெண்ட்ஸ் வருது. அப்படின்னு கேட்குறவங்க வந்து அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஐ டோன்ட் நோ இன் வாட் ஆஸ்பெக்ட் அவங்க பேசுகிறாங்கன்றது. அப்படி பார்த்தா பவதா அவங்க பாடினது வந்து கேட்டுட்டு வி வேர் டோட்டலி அப்செட் அண்ட் இன் சம் வே ஆஸ் அ ஃபேமிலியாக வி ஆர் ஹாப்பி தட் யூனோ லைக் ஒரு பாட்டு அவங்க வந்து அவங்கள மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணது வந்து அந்த இடத்த ஃபில் பண்ண முடியாது. பட் வி ஆல் ஃபெல்ட் தட் ஷீ சிங்ஸ். அவங்களோட வாய்ஸ் கேட்கும்போது, விஜய் சாரோட அந்த வாய்ஸ் கேட்கும்போது வி ஆல் ஃபெல்ட் ஓகே, ஷீ இஸ் வித் அஸ் அண்ட் யா அது சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு விஷயம் தான். பட் கமெண்ட்ஸோடைய அதர் பார்ட் என்னன்றது எனக்கு தெரில. லைக் அப்படி பார்க்க போனால் வந்து எஸ்பிபி சாரோட வாய்ஸோ இல்லை இப்போ நம்ம மலேசியா வாசுதேவன் சார் வாய்ஸோ வந்துட்டு இட்ஸ் அன்பீட்டபிளான வாய்ஸ் தான். ஒரு பாட்டை நீங்கள் கேட்குறதுனாலையோ இல்லை அந்த மாதிரி பாடுறதுனாலையோ ஐ மீன் அந்த சோலை வந்து ரெஸ்ட் பண்ண விடுங்க அப்படின்னா நம்மளோட தாட்ஸ் தான் ஒரு சோலை போய் ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணும். அப்போ நம்ம அவங்க பாடின எந்த பாட்டையுமே கேட்கக்கூடாது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. எஸ்பிபி சார் பாடின எஜமான் படத்து ஒரு பாட்டோட வீடியோ வந்துட்டே இருக்கும். ஆலப்போல் வேலைப்போலில் வந்துட்டு சரணம் பாடின அவர் வந்து அவரும் ஒரு ஸ்டேஜுக்கு வரதுக்கு டிலே ஆகிடும். ஒருத்தவங்க ஆல்ரெடி பாடிட்டு இருப்பாங்க. பாட்டை நீங்கள் பார்க்கும்போது அவர் வந்து பாடின உடனே அந்த பாட்டே டேக் ஆஃப் ஆகிடும். வேற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் பண்ணுவீங்க அவர் பாட்டை கேட்டால்? கண்ணை மூடிட்டு அந்த பாட்டை கேட்பீங்க. கேட்கும்போது எஸ்பிபி சார் அங்கே வந்தார், பாடினார், இந்த மாதிரி இருந்துச்சு கடைசியில் யூ கெட் டு த ஃபியூனரல் அவரோட ஃபேஸுக்கு நீங்கள் வந்து க்ளோஸ்அப் வச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஐயோ அவர் போயிட்டாரு, என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து பாடுறதுக்கு இங்கே இல்லை. இதெல்லாம் ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சோலை நம்ம ட்ரிகர் பண்ணுவோம். ஏன்னா அவரை பற்றி நம்ம நினைக்கிறோன்றது அர்த்தம். ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ணுறது அர்த்தமா இல்லை? விட்டுலாம், இது ஒரு மாதிரி ஹாண்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம அவரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா எஸ் வி ஆர் திங்கிங் அபவுட் ஹிம் அண்ட் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹிம். ஸோ ஒருத்தரோட பாட்டை கேட்கறதுனாலயோ அதை திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறதுனாலே அவங்கள நோண்டுறதுன்றது அர்த்தம் கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் ஸ்ப்ரெடிங் ஹாப்பினஸ் த்ரூ தேர் வாய்ஸ், அவ்வளோதான். அவங்க பாடிருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறது தான். ஸோ இட்ஸ் நெவர் கம்பேரிட்டிவ்லி வேறு யார் பாடினாலுமே அந்த ஃபீல் வராது இல்லையா? ஸோ அதை கேட்கும் போது வி கெட் ஈவன் மோர் லைக் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். அதில் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது எனக்கு தெரியல. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோ இல்லை கசின்ஸோ சேரும்போது பாட தெரியுதோ தெரியலையோ ஏதோ இஷ்டத்துக்கு பாடுவோம், வைப் பண்ணுவோம், ஏதோ ஒன்று இருக்கும். ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி அப்படிங்கிறப்போ கசின்ஸ்லாம் மீட் பண்ணும்போது இந்த பாடுறது, வைப் பண்ணுறது அதெல்லாம் இருக்குமா? எப்படி இருக்கும் அந்த கெட் டுகெதர்? இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் படம் ஞாபகம் தான் வரும். ஓகே, இது இந்த கான்ட்ராக்டர் நேசமணி அதேதான். ஓகே, அந்த சீக்வன்ஸில் ஒரு ஃப்ரேம் இருக்கும். எப்படின்னா, ஏய் இவனுங்களை வந்து நீ வந்து வேலை செய்யடா, இவனுங்களை நீ பார்த்துக்கடா, ஓகே பாஸ். இவனுங்க வேலை செய்யலைன்னா நான் உங்கள்கிட்ட சொல்ல வாயில் அடிச்சிருவேன், அவனை வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதாண்டா உன் வேலை அப்படின்னு சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதை நான் வந்து ஒரு கேரக்டராக எங்கள் ஃபேமிலியில் கனெக்ட் பண்ணி. கான்ட்ராக்டர் நேசமணி மட்டும் யாருன்னு சொல்லுங்க. ஐயோ அதை நான் சொல்லிட்டேன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். எப்பா, எங்கள் ஃபேமிலியில் ராதாரவி சார் இருக்காங்க, மதன் பாபு சார் இருக்காங்க, கான்ட்ராக்டர் நேசமணி சார் இருக்காங்க, சார்லி சார் கேரக்டர் இருக்காங்க. பயங்கர கியூரியஸ் ஆகுது, எது யார்? ஐயோ, நானும் என் கசினும் வந்து when we were so exhausted என்ன பண்ணோம்னா either he will call or I'll call him. எங்களுக்கு வேலையே என்னன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்து கேரக்டர்ல யார் யாரெல்லாம் அந்த சம்பவத்துக்கு ஃபிட் ஆறாங்களோ எல்லாரையும் உட்கார வச்சு அவங்க டைலாக நாங்களே பேசி இப்படிலாம் சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும்ல எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ணுவோம். மேக்ஸிமம் கெட் டுகெதர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவனே நான் கலாய்ச்சிருக்கேன் ஒரு தடவை. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகும்போது வைஃப் கைக்குள்ள கை போட்டுக்கிட்டே சுத்திக்கிட்டே இருந்தான். அவருன்னு மென்ஷன் பண்றீங்களே, அவர்தான் கான்ட்ராக்டர் நேசமணியா? இல்ல இல்ல ஐயோ, அவன் சார்லி. ஓ ஓகே, ஓ அந்த கேரக்டர் சார்லி. ஆமா, ஐயோ அந்த இதுல சொல்லுவாங்கல்ல, ஆமா இவங்க தான் டெல்லியில போய் படிச்சுட்டு வராங்க அந்த கேரக்டர். அப்போ என்ன ஆயிடுச்சு, கைக்குள்ள கை போட்டுட்டு வாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாப்புல. நான் வந்து ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு இருக்கேன். போறான் வரான் இப்படி போய்கிட்டே இருக்கான் வரான். ஒரு பாயிண்ட்ல நிப்பாட்டி கூப்பிட்டு கேட்டேன், என்னடா அவன் பொண்டாட்டி கையை விட்டுட்டு தான் நடையன், என்ன உன் பிரச்சனை அப்படின்னா, மை ஒய்ஃப். அப்ப நான் உன் ஒய்ஃப் தான், கையை விட்டுட்டு நடடா அப்படிங்கிற சுத்திக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல கடுப்பாய் ஒரு விஷயம் கேட்டேன், இப்போ நீ என்ன சொல்ல வர, நம்ம ஃபேமிலியில எந்த பொண்ணும் வந்து கல்யாணம் ஆகிட்டு வந்துச்சுன்னா இப்படி கைக்குள்ள கை போட்டு தான் நடப்பியா, நீ பழசெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு ஒன்று சட்டுன்னு கை எடுத்துட்டோம். அதோட ஆஃப். அதுல இருந்து சரண்டானவர் தான். ஓப்பனா பேசுறதுன்றது வந்து நானும்
என் கசினும் தான் பேசுறது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு கசின்ஸ்குள்ள இப்போ வந்து யுவன், அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கசின்ஸு இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி டாக்ஸ் இருக்காது. வி லிசன் டு சாங்ஸ், கோ கார்ட்டிங் போவோம். அதுக்கப்புறம் இங்கே நொங்கம்பாக்கம்ல மூவ் அண்ட் பிக் இருக்குல்ல, அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். சாப்பிட்டு நைட் லேட்டாக வருவோம். மேக்ஸிமம் ஸ்டார் ஹோட்டல்ஸில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு வர்றது தான் இருக்குமே தவிர, இந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் என்னோட கசின் சர்க்கிள்லேயே செலக்டடாக இவெண்ட்டை மட்டும்தான் ஓப்பனாக பேசுறது. கார்த்திக் ராஜ் சார் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது இளையராஜா சார் பற்றி சொல்லுவார், அப்பா வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே தான் வீட்லையும், எந்த செல்லமோ எக்ஸ்ட்ரா சலுகையெல்லாம் இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நாங்களே பார்த்து பார்த்து தான் பேசுவோம், ஒரு மியூசிக் பண்ணால் கூட அப்பா அப்படி பயந்துக்கிட்டே தான் சொல்லுவேன் அப்படின்னு. எனக்கு கேட்கும்போது அப்பா வீட்லேயே பயங்கர டெரராக இருப்பார் போலே அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் இவ்வளோ ஜாலியாக சொல்கிறீங்களோ உங்கள் ஃபேமிலி ஸ்டோரிஸ், இங்கே டக்குன்னு இப்போ ராஜா சார் வராரு அப்படின்னா அங்கே எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன இண்டிவிஜுவலாக கேட்குறீங்களா மொத்த ஃபேமிலியும் கேட்குறீங்களா? ரெண்டுமே. இண்டிவிஜுவலாக இருந்தால் நான் கேஷுவலாக உங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசுவேன். அவரை நான் பொறுத்த வரைக்கும் அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது, அவர்கிட்ட மாமான்ற மரியாதை இருக்குது. பட் ஐ டோன்ட் சவுண்ட் ஆர் ஐ டோன்ட் பி ஆர்டிஃபிஷியல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். சார் வந்துட்டார் அப்படின்னு இப்படி உட்காந்து அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் தேர் வித் மீ. அது வந்து மற்றவங்க பண்ணுறது ஒரு பயம் கலந்த மரியாதையாக இருக்கலாம். அவர் என்னை தூக்கி வளர்த்தவருன்ற வரும்போது நான் நார்மலாக தான் அவர்கிட்ட பிஹேவ் பண்ணுவேன். ஐ வில் பி வெரி கேஷுவல். என்னம்மா சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டிங்களா, என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் சிலதெல்லாம் உரிமையாகவே அவர்கிட்ட நான் கேட்பேன். நான் பாடுவேன், நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் சொல்லுவேன் தான். அந்த ஸ்பேஸ் வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் மைல்டு பாண்டிங், அவ்வளோதானே தவிர மற்றபடி கசின்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்தோம்னா வேற மாதிரி இருக்கும் சீன். ஓகே, நாங்கள் சத்தம் போட்டு சிரிக்க முடியாது. நாங்கள் சத்தம் போட்டு சிரிச்சோம்னா மேலே ஒரு சின்ன பால்கனி ஒன்று இருக்கும் வீட்டு உள்ள, அங்கே வந்து நின்றுட்டு ஒரே ஒரு சத்தம் மட்டும் கேட்கும், ஏய் அவள் தான். எல்லாரும் போயிட்டு சக்கு 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 சக்குன்னு எல்லாரும் ஒரு தூண் பின்னாடி போய் ஓடி பண்ணி மகன்ல நாசர் வந்தோடனே ஒழிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரிதான். ஸோ நிறைய வடிவேல் காமெடி நடக்கும் போல வீட்டில். இது ஆக்சுவலி இத்தனை நாளா சீரியஸா நடந்துட்டு இருந்தது இத்தனை வருஷமா. அதாவது நாங்க லிட்டரலி என்னன்னா வந்து அங்க கார் சத்தம் கேக்குதுன்னா நாங்க எல்லாரும் போய் மாமா வராங்க ஓடிடுவோம். எப்ப என் கசின் கிட்ட நான் பேச ஆரம்பிச்சனோ இதையெல்லாம் நான் பிக்சரைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அவனும் இருப்பான் இல்லையா என் கூட இருக்கும்போது, ஏய் இந்த இன்சிடென்ட்லாம் யோசிச்சு பாரு, இந்த இன்சிடென்ட்டோட இந்த படத்தோட இன்சிடென்ட்டை கோத்து வச்சு பாரு, எப்படி இருக்குன்னா சரியான ஃபன்னா இருக்கும். சீரியஸா போகும்போது நீங்க சிரிச்சிட்டு இருப்பீங்க. நடக்கும். ஆக்சுவலா என்ன ஆயிடும்னா நானும் அவனும் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்சர்வ் பண்ணிட்டு அங்கே கமெண்ட் பண்ண மாட்டோம். வீட்டுக்கு வந்து பேசும்போது நீ கவனிச்சியா இது அப்படின்னு அவனும் சிரிப்பான், நானும் சிரிப்பேன். இந்த பத்ரி படத்துல விவேக் பஸ்ல இருந்து ஒவ்வொருத்தர் இறங்கி அதேதான், அதே மாதிரிதான். அவன் ஒரு கவுண்டர் சொல்லுவான், நான் ஒரு கவுண்டர் சொல்லுவேன். ஆக்சுவலா ரொம்ப சீரியஸா இருக்கும் அந்த இன்சிடென்ட். நாங்க ரெண்டு பேரும் வாட்ச் பண்ணிட்டு வீட்டுல வந்து பேசும்போது பயங்கர செம ஃபன்னா இருக்கும். இட் வில் பி பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீவர். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாமே நாங்க ரீக்ரியேட் பண்ணிட்டு இருப்போம் படத்தோட கம்பேர் பண்ணி. வந்து வேற லெவல்ல இருக்கும். அவன் வந்து லிட்டரலி என்ன பண்ணிட்டானா, நான் ஒரு ப்ரொடியூசரை கண்டிப்பா பாக்குறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்தை எடுத்த மாதிரி ஒரு கேரக்டரையும் செதுக்கியே இந்த படத்தை எடுத்தே அவனோட ரேஞ்சுக்கு போயிட்டான். சூப்பர். இப்படி ஒரு ஃபேமிலியில சம்பந்தமே நம்ம ஒரு புது பொண்ணு பிரேம்ஜி அவரோட ஒய்ஃப் வரும்போது எப்படி மிங்கிள் ஆனாங்க? அது அவங்ககிட்ட தாங்க நீங்க கேட்கல. நீங்க ஒரு வார்த்தை கூட இந்துமா உங்ககிட்ட நான் வந்து ஹாய் ஹலோ கூட சொன்னதே கிடையாது. அப்படியா? ஆமா, ஆப்வியஸ்லி. ஓகே, நான் பேசினதே கிடையாது. நான் கல்யாணத்துக்கே போகலையே. ஏன் அப்புறம் பர்சனல் क्वेश्चन சண்டைக்கு வந்துருவீங்க? இல்லங்க, நான் நிஜமா கல்யாணத்துக்கே போகல. அம்மா அப்பா தான் போயிட்டு வந்தாங்க, நான் போகல. ஐ குடன்ட் மேக் இட். நான் என்னால போக முடியல, கோயிலுக்கு போக முடியல. சொன்னால அம்மா அப்பா தான் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமாவே நான் அவங்க கிட்ட நான் பேசல. இல்ல, ஐ டிடன்ட் ட்ரை டு. ஓகே, இப்போ கேட்க போறது ஒரு பர்சனல் அவங்க தான் மீமான மீம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வர இது எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது சரியா? சோஷியல் மீடியால இருந்து எடுத்திருக்கோம். இப்படி ஒரு டெத்துக்கு அப்புறமா ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஒரு மேரேஜ், ஒரு பிரேக் எடுத்துருக்கலாமே, ஏன் இவ்வளோ அவசரமாக ஒரு கல்யாணம் பண்ணாங்க? மேபி அதனால தான் இன்னும் அதுலேருந்து வெளில வர முடியாமல் ராஜா சார் ஃபேமிலியிலேருந்து யாருமே அந்த மேரேஜ்க்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. தமிழ்நாட்டில் தானே பிறந்து வளர்ந்துருக்கீங்க. சரி, நான் சீரியஸாக கேட்குறேன். ஆமாம். அப்போ ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடக்கும்போது உடனே ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு கெட்டது நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும். அப்படி கூட இருக்கலாம். பட் ஏன் இவங்க வீட்டிலேருந்து யாருமே போல, அவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு அப்படின்னு? ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக விபி வந்து ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு அது எஸ் பிரேம்ஜி போயிட்டு அவரோட ஒய்ஃபோட ராஜா சாரை பார்த்துட்டு வந்தாங்க. பட் கிட்டத்தட்ட மேரேஜ் நடந்து ஒரு 1 வீக் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் ரொம்ப பெருசாகிடுச்சு. விபி சார் டேமே கூட 2-3 இடத்துல கேட்டதுக்கு அவருமே
தெரியல அவங்க எதுவும் வரல, நான் போய் பார்த்துட்டு வந்தாச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் அடாப்ட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம் மேபி. ம். இட் குட் ஹவ் பீன் அன்பிளான்ட் ஆர் இட் குட் ஹவ் பீன் பிளான்ட். பட் சில நேரத்துல அங்க வர முடியாம இருந்திருக்கலாம். ஒரு சில காரணங்களால வராம இருந்திருக்கலாம். அண்ட் ம். அஃப்கோர்ஸ் தே மைட் ஹேவ் இப்போ யுவன் ஏன் வரல அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அவருடைய லைஃப் ஸ்டைலில் அவர் பழகக்கூடிய ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் மேபி ஹி மைட் நாட் அலோவ் டு கோ. அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். எனிதிங் குட் பி எ ரீசன் இது. அதுதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கண்டென்ட் ஒன்று வேணும், தம்ப்நெயில் ஒன்று வேணும், ஒருத்தரை பற்றி அந்த டைமில் ட்ரெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, பிரேம்ஜி ஏன் வெள்ளை செருப்பு போட்டார், பிரேம்ஜி ஏன் வந்துட்டு இத்தனை வருஷமாக லவ் பண்ணது சொல்லலை, அதுக்கப்புறம் வந்து பிரேம்ஜியோட ஒய்ஃப் பேர் இந்து அப்படின்னா வந்து அந்த இந்துவோட எந்த இந்து கனெக்ட் ஆகுது, இந்த மாதிரி கேள்வி. இதெல்லாம் கேட்குறாங்களா? அப்புறம் வந்து நீங்கள் தானே சோஷியல் மீடியா, நான் இப்போ நீங்கள் இந்த தானே கிரியேட் இந்துங்கிறோம் பண்ணுறீங்க. நம்மளான்னு சொன்னேன். நான் சொல்கிறது எப்படி வேணாலும் கேள்வி நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்க. அவர் ஏன் வந்து திருத்தணியில் ஏன் அவர் கல்யாணம் பண்ணார், ஏன் வந்து அவங்க கையில் மெஹந்தியில் முருகன் படம் போட்டாங்க, அதை வந்து எவ்வளோ ஆச்சரியமாக அவர் பார்க்குறாரு பிரேம். இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததில்ல. என்னங்க எனக்கு எல்லாருக்கும் இருக்கிறதாங்க அவருக்கு இருக்கு. எனக்கு புரியவே இல்லை. அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் போல இல்ல நான் கேட்டது ஜெனரலா ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அந்த டைம்ல. எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில நடக்கிறது லேட்டா நடக்கலாம், சீக்கிரமா நடக்கலாம். தேர் குட் பி எனி ஹிடன் ரீசன் பிஹைண்ட். அண்ட் அதை நீங்க வந்து நோண்டி ஒரு குரங்கு வந்து புண்ணை பெருசாக்கி அதை பேடா வந்து அதை கொண்டு வந்து ஏன் 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 எது கேட்குறீங்க, நடந்துச்சு, பி ஹாப்பி, தட்ஸ் ஆல். ஓகே, ஒரு நார்மல் கேர்லாக பிறந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஃபேமிலி எல்லாரும் அப்படி நம்ம வளர்ந்துட்டு இருப்போம். பட் வெளில வரும்போது இப்போ ராஜா சாரை பற்றியோ இல்லை யுவன் சாரை பற்றியோ இல்லை நம்ம ஃபேமிலியில் இருக்க வேறு யாரை பற்றியோ பெருசாக பேசும்போது அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு கேர்லாக ஏய் அப்பா நம்ம இவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கோமா அந்த ரியலைஸ் பண்ண மூமெண்ட் எப்போ? அந்த ஃபீலிங்கே எனக்கு கிடையாது. அந்த மூமெண்ட் நடந்தே இல்லை. 1% கூட கிடையாது எனக்கு. ஓகே, அதுதான் சொல்றேன்ல, நீங்க எல்லாரும் பார்க்கறது எப்படின்னா, இது 2 விதம் இருக்கு. ம் பிரம்மாண்டமான ஒரு பர்சனை நீங்க பார்க்கும்போது அவங்க கிட்ட நீங்க அணுக முடியலன்ற போது உங்களுக்கு அவங்கள பத்தின பிக்சரைசேஷன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி அப்நார்மலா இருக்கு. ம் பட் அவங்களும் மனுஷன் தாங்க. ம். தே டூ ஹேவ் ஃபீலிங்ஸ், தே டூ ஹேவ் அ கரியர் பேரியர். அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, எக்கச்சக்க ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. நம்மள மாதிரி தான் அவங்களுமே. பட் என்னன்னா வந்து அவங்களுடைய இன்டென்ஷன்ஸும் அவங்க எதை நோக்கி போறாங்கங்கிறதுலயே அவங்க கிளியரா இருந்தாங்க. ஓகே, த டோட்டல் ஃபேமிலி பிஹைண்ட் ராஜா சார் ஹெல்ப்ட் ஹிம். ம் இப்போ அவரே வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு என்னன்னா வந்து, நான் இது வரைக்கும் என் குழந்தைங்க கிட்ட நான் என்ன படிக்கிறேன்னு கேட்டதில்லை, என்ன பண்ணுறேன்னு நான் கேட்டதில்லை, நான் எதுவுமே பண்ணதில்லை, நான் என் வேலையே வந்துட்டு எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது ம் அந்த சப்போர்ட் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருமானா கிடைக்காது. அவர் அப்படி இருந்தாரு, அவரோட இன்டென்ஷன்ஸ் அப்படி இருந்தது. ஹி வென்ட் டு தட் லெவல் அண்ட் ஹி வாஸ் டோட்டலி டெடிகேட்டட் டு மியூசிக். ஸோ எவ்ரிதிங் வென்ட் ஆன் வெல். அண்ட் தட் இஸ் ஹவு இப்போ நீங்கள் பார்க்குற ராஜா சார். கூட இருந்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே அவரோட கஷ்டம் தெரியும். அவர் வந்து எப்படி இருந்தார் தெரியும். அவங்க பசங்களோட பழகுனதாலும் தெரியும். ஃபர்ஸ்ட் கசினோ, செகண்ட் கசினோ, ஹோம்ஸெவர் இட் மேபி, ஃபேமிலியில் நடக்கிற எல்லாமே தெரியும். அப்படின்ற போது நாங்களும் ஒரு குடும்பம் தானே. அதனால தனியாக பெருசாக தெரியாது. நான் இன்னி வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நான் அதை ஃபீல் பண்ணதே கிடையாது. ம்